வணக்கம் மக்களே, அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படம்லாம் ஹிட் ஆச்சு, எந்த படம்லாம் ஃப்ளாப் ஆச்சுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஆக்டர் சிவகார்த்திகனோட ஆக்டிங்ல ஒரு பயோகிராபிக்கல் ஆக்ஷன் வார் ஜானர்ல வெளிவந்த படம் தான் அமரன். இந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த படத்தை டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தான் எழுதி ஸ்கிரீன் பிளே பண்ணி டைரக்ஷனும் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் 2017 ரங்கூன் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு. சொல்லப்போனா அதுதான் இவருக்கு முதல் படமும் கூட. இதை தொடர்ந்து தன்னுடைய 2வது படமான அமரன் படத்தை நல்லா ரிசர்ச் பண்ணதுனால எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ண 7 வருஷம் ஆயிட்டு இருக்கு. ராஜ்கமல் மற்றும் சோனி பிக்சர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தோட ஷூட்டிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் தான் நடந்திருக்கு. பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு டைரக்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாருன்னா சரியா ஓடாதுன்ற ஒரு மித்து இருக்கு. அந்த ஒரு மித்த டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படம் மூலமா உடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தது மட்டும் இல்லாம 120 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 400 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கு. மேலும் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம் 60 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நம்பர் 2, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆக்டிங்ல ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர்ல வெளிவந்த இந்த வேட்டையன் படத்தை டைரக்டர் ஞானவேல் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. பட் இந்த கதையை டைரக்டர் ஞானவேல் கிருத்திகான்றவங்க கூட சேர்ந்து தான் எழுதியிருக்காரு. என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆக்சுவலா டைரக்டர் ஞானவேல் ஜேபிஎம் படத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஆக்டர் சூர்யா வச்சு தான் படம் எடுக்கிற மாதிரியான பேச்சுக்கள் போய்கிட்டு இருந்தது. பட் ஆக்டர் சூர்யா கங்குவா படத்துல ரொம்ப பிஸியா இருந்ததுனால டைரக்டர் ஞானவேல் வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி சூப்பர் ஸ்டார் ரஜினியை போய் அப்ரோச் பண்ணி இந்த படத்தை எடுத்துட்டாரு. இந்த படம் திருவனந்தபுரம், திருநெல்வேலி, சென்னை, மும்பை மற்றும் ஹைதராபாத் போன்ற இடங்கள்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சேர்ந்து ஆக்டர் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் இப்படி பல ஸ்டார்ஸ் நடிக்கிறதா சொல்லப்பட்டப்ப பலரையும் திரும்பி பார்க்க வச்சு எதிர்பார்ப்பை எகிர வச்சிருந்தது. அதை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இந்த படத்துக்கு மிக்சர் டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருந்தது. சோ 160 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 260 கோடி கலெக்ஷன் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. மேலும் இந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோ OTT பிளாட்ஃபார்ம் 90 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. நம்பர் 3, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு ஆக்டர் ஜீவாவோட ஆக்டிங்ல சைஃபை ஜானர்ல வெளிவந்த படம் தான் பிளாக். எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறது. இந்த படத்தை KG பாலசுப்ரமணியன்றவர் தான் எழுதி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சொல்லப்போனா இதுதான் இவருக்கு முதல் படமே. பட் இது இவருடைய ஓன் ஸ்டோரியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2013 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கோஹரன்ஸ்ன்ற படத்தை பேஸ் பண்ணி அதுல சில மாறுதல்கள் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. என்னவா இருந்தாலும் இந்த படம் பலருக்கும் பிடிச்சு மக்கள் மத்தியில இருந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் அதே நேரத்துல 20 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 12 கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வைஸ் ஃபிளாப் ஆயிருச்சு. மேலும் இது கூடவே வெளிவந்த ஆரகன், நப்பு, 6ஆம் வகுப்பு, செல்லக்குட்டி, நீலநிற சூரியன், ஒரே பேச்சு ஒரே முடிவு, சீரன், வேட்டைக்காரி, ஆலன், ஆரியமாலா, சென்னையில் வானம், மேகமூட்டத்துடன் காணப்படும், கருப்பு பெட்டி, ராக்கெட் டிரைவர், சார், தீபாவளி போனஸ், ஹாப்பி பர்த்டே லூசி, இல்தக்கா செய்ய, ஒற்றை பனைமரம், சி நம்பர் 62, சேவாக்கர், பிளடி பெக்கர் மற்றும் பிரதர் போன்ற படங்கள் எல்லாம் வந்திடம் தெரியாம காணாம போயிருச்சுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இதோட அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட் முடியுது. நவம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட்டை வர வாரங்கள பார்க்கலாம். தேங்க்யூ.